ஆளுநர் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் யாரும் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார். ஷெர்லி வணக்கம். ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில் மேலும் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்களை சொல்லலாம். இன்றைய தினம் ஆளுநர் மத்திய முப்படை படையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் மத்திய நிறுவனமான ஏர்போர்ட் அத்தாரிட்டி, அதாவது விமான தளத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் ரயில்வே துறை அதிகாரி மற்றும் முப்படைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுடன் இன்றைய தினம் ஆளுநர் RN ரவி ராஜ்பவனில் ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக தற்போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மீட்பு பணிகள் தொடர்பாகவும் அப்போது அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் எந்த அளவுக்கு இந்த மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மேலும் என்னென்ன தேவை இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகளிடம் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் அதாவது மத்திய துறையை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்க நிலையில் தமிழக அரசு, அதாவது தலைமைச் செயலாளருக்கு அழைப்பு விடுத்திருந்ததாகவும், ஆனால் மாநில அரசு சார்பாக தலைமைச் செயலாளர் உட்பட எந்த ஒரு அதிகாரியும் கலந்து கொள்ளவில்லை என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த மீட்பு பணி தொடர்பாக அடுத்த கட்டமாக மத்திய அரசிடமிருந்தும், அதாவது முப்படைகளிலிருந்தும் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அவர் அப்போது கேட்டறிந்தார். குறிப்பாக ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் ராணுவம், அது மட்டும் இல்லாமல் கடற்படையைச் சேர்ந்த வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் கடலோர காவல் படையைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் அவர்களது ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கூடுதலாக ஏதாவது தேவை இருக்குமாயின் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கிட்டத்தட்ட இன்று மதியம் இந்த ஆலோசனை என்பது 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்தது. இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தான் இந்த அறிக்கை என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. இதில் குறிப்பாக அந்த திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கேட்டறிந்ததாகவும், மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் பேசப்பட்டதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசு சார்பாக தலைமை அழைப்பு விடுத்திருந்த பொழுதும் அவர்கள் யாரும் இதில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு தகவலும் இந்த அறிக்கையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மழை காரணமாக தென் மாவட்டங்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது. வெள்ள பாதிப்புகளை சரி செய்ய மத்திய அரசிடம் இருந்து தேவையான உதவிகளை பெற்றுத்தர தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை இணைப்பில் வந்து வழங்கியதற்காக நன்றி ஷெர்லி.